ஹாய், இந்த வீடியோவில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் நெக்ஸ்ட் ஹெட் ஆஃப் இன்கம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா கேபிட்டல் கெயின்ஸில் நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து சிஎம்ஏ இன்டர் வந்து டிசம்பரில் எழுத போகிறீங்க அப்படின்னா என் வீடியோஸை பார்க்கலாம். இல்லை நீங்கள் அடுத்த வருஷம் ஜூனில் தான் வந்து எழுத போகிறீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் ஃபுல்லாகவே என் வீடியோவை பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 இப்போ வந்து இல்லையா பட்ஜெட் அதில் வந்து வந்திருக்கு. அதனால் நீங்கள் டிசம்பரில் எழுத போகிறீங்கன்னா மட்டும் இந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷன். இப்போ எல்லா ஹெட் ஆஃப் இன்கம்க்கும் ஒரு சார்ஜிங் செக்ஷன் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சார்ஜிங் செக்ஷன் கேபிட்டல் கெயினுக்கு வந்து செக்ஷன் 45. இந்த சார்ஜிங் செக்ஷனை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஆனால் டிடக்ஷன் செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லா ஹெட் ஆஃப் இன்கம்லேயும் டிடக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த டிடக்ஷன் செக்ஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் அப்படின்னு போட்டு தானே எழுதணும். அதனால் அந்த டிடக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜிங் செக்ஷன் மறந்ததுனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் வந்து சார்ஜிங் செக்ஷன் 45. ஸோ சார்ஜிங் செக்ஷனில் என்னெல்லாம் சொல்லுவாங்க, எதெல்லாம் அதில் டேக்ஸபிள், எதெல்லாம் அதில் நாட் டேக்ஸபிள் அப்படின்ட்டு தானே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பார்க்குறோம், இந்த சாப்டரோட ஓவர்வியூ, கேபிட்டல் கெயின் ஹெட் ஆஃப் இன்கமோட ஓவர்வியூ வந்து என்னது அப்படின்னா கேபிட்டல் அசெட்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம், ஓகேவா? கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் நமக்கு கேபிட்டல் கெயின் வந்து வரும். இப்போ என்னென்னா ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங் வந்து நீங்கள் வந்து ஓனராக இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து விற்கிறீங்க, வேறு யார்ட்டோ வந்து விற்கிறீங்க. அந்த விற்கிறவங்க தான் பையர்னு சொல்லுவோமா? இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்கள் இந்த காஸ்ட் வந்து நீங்கள் கம்மியாக வாங்கியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் அதிகமாக விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அந்த ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அவ்வளோ டீப்பராக எதுவுமே பார்க்க போகிறதில்ல. பேசிக்காக இந்த சாப்டரில் என்னெல்லாம் வருங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் அசெட்டில் எதெல்லாம் வரும் இன்க்ளூஷன், எதெல்லாம் வராது எக்ஸ்க்ளூஷன், அப்புறம் டைப்ஸில் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட், அந்த மாதிரி 2 டைப்பாக பிரிப்போம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபருங்கிறதுல என்னெல்லாம் வரும், எதெல்லாம் வராது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கேபிட்டல் கெயின் எவ்வளோ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால உங்களுக்கு வர கெயின் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வர கெயின் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்புறம் அதர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 54. நம்ம வந்து இந்த கேபிட்டல் கெயின் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதுலேருந்து செக்ஷன் 54ல் இருக்கிற டிடக்ஷன்ஸ்லாம் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வரும்ல அந்த இன்கம்க்கு தான் வந்து நம்ம டேக்ஸ் போடுவோம். ஸோ டேக்ஸ் ரேட், அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக இந்த ஹெட் ஆஃப் இன்கமில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வரும்.